நம்ம இருக்கக்கூடிய யூனிவர்ஸ் ரொம்ப ரொம்ப பெருசு. ஆனால் நம்ம பல பிளாக் ஹோல்ஸை கண்டுபிடிச்சிருக்கோம். அது நம்ம சூரியனோட 3 மில்லியன் மடங்கு பெருசாக இருக்குது, 10 பில்லியன் மடங்கு மாஸில் அதிகமாக இருக்குன்னு நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இந்த யூனிவர்ஸ்லேயே சின்ன பிளாக் ஹோல் எங்கே இருக்குன்னு நம்ம யோசிச்சதுண்டா? நம்ம யூனிவர்ஸில் இருக்கிறதுலையே குட்டி பிளாக் ஹோல் ஒன்று இருக்குது. அந்த பிளாக் ஹோல் உண்மையிலேயே இருக்கா? அதோடைய அளவு எவ்வளோ? அது எந்த இடத்துல இருக்குது? ஸோ அந்த கேள்விக்கான பதிலாக நம்ம தேடணும்னா நம்மளுடைய அறிவுக்கு எட்டுன அளவை விட ரொம்ப அதிகமாக போகணும். ஸோ இப்போ நம்ம ஒரு கற்பனையில் ஒரு பயணத்தை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த யூனிவர்ஸ்லேயே, இந்த பிரபஞ்சத்திலேயே ரொம்ப ரொம்ப குட்டி பிளாக் ஹோலை இப்போ நம்ம ரிசர்ச் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ்போஸ் எவ்ரிதிங். ஒரு நட்சத்திரம் அது உயிர் இருக்கக்கூடிய பொருள் மாதிரியே வாழுது. அதாவது பிறக்குது, வளருது, ரொம்ப ரொம்ப ஷைன் ஆகுது, மறுபடியும் இறந்துருது. நட்சத்திரம் உருவாகக்கூடிய இடம் நெபுலான்னு சொல்லுவோம். அது கேஸ், டஸ்ட், ஹைட்ரஜன், ஹீலியம் எல்லாமே சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு காஸ்மிக் கிளவுட். இந்த கிளவுட்ல ஒரு பகுதி கிராவிட்டி ரொம்ப கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா அங்கே கேஸ் எல்லாமே ஒன்று சேர ஆரம்பிக்கும். அது ஸ்ரிங்க் ஆகும்னு சொல்லலாம். அதாவது அந்த சுருக்கம் நியூக்ளியர் ஃபியூஷனை ஆரம்பிக்குது. ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் எல்லாமே கொலைட் ஆகி ஹீலியமாக மாறும். இதிலிருந்து வெளிவர்ற எனர்ஜி தான் அந்த நட்சத்திரத்துடைய வெளிச்சம். இதுவே பில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸாக சஸ்டெயின் ஆகும். ஆனால் ஒரு ஸ்டாருக்கு கண்டிப்பாக ஃபியூல் முடியத்தானே செய்யும். அந்த செகண்டில் தான் அதோடைய முடிவே ஆரம்பமாகுது. ஃபியூஷன் நிற்கும். கிராவிட்டி அந்த இடத்துல அந்த ஒட்டுமொத்த நட்சத்திரத்தையும் டாமினேட் பண்ணும். அந்த நட்சத்திரம் கொலாப்ஸ் ஆகும். உள்ளுக்குள்ள, அதாவது அந்த நட்சத்திரத்துடைய மையத்தை நோக்கி அது சுருங்குது. சில சமயம் அது சூப்பர்னோவாவாக வெடிக்குது, சில சமயம் அது நியூட்ரான் ஸ்டாராக மாறும். ஆனால் ஒரு சர்டன் லிமிட்க்கு மேலே இருந்தால் அது சிங்குலாரிட்டியாக மாறும். அதாவது பிளாக் ஹோலாக அந்த இடத்துல கிரியேட் ஆகும். பிளாக் ஹோல் அது ஒரு சாதாரணமான பொருள் மட்டும் இல்லை, இது ஒரு இடம். இந்த ஒட்டுமொத்த கேலக்சியவே அல்லது ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையவே வளைக்கக்கூடிய அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு எலமெண்ட். அது ஸ்பேஸ் அண்ட் டைமோட விளையாடும்னே சொல்லலாம். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனுடைய ஜென்ரல் ரிலேட்டிவிட்டி தியரி இதை ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கு. ஒரு பெரிய மேஸ் ஒரு சின்ன இடத்துக்கு கம்ப்ரஸ் ஆகும்போது அது சுற்றி இருக்கக்கூடிய ஸ்பேஸ் அண்ட் டைம் கண்டிப்பாக பெண்ட் ஆகும். இந்த பெண்ட் எத்தனை தீவிரமாக இருக்கும்னா அதை லைட்டு கூட விட்டு வைக்க முடியாத அளவுக்கு இருக்கும். இதுதான் பிளாக் ஹோல். இதோடைய மையத்தில் இருக்கக்கூடிய புள்ளி சிங்குலாரிட்டி. அது டென்சிட்டி நம்ம நினைக்க முடியாத அளவுக்கு வரம்பு இல்லாமல் இருக்கு. அதை சுற்றி இருக்கக்கூடிய எல்லை தான் நம்ம ஈவெண்ட் ஹொரைசான்னு சொல்லுவோம். இதை தாண்டினா எதுவுமே திரும்ப வராது. ஈவன் லைட்டு கூட போனால் திரும்ப வராது. நம்ம இதை பார்க்க முடியாது, ஆனால் அதோடைய கிராவிடேஷனல் ஃபிங்கர் பிரிண்ட் நம்ம பார்க்கலாம். அதுதான் எக்ஸ்ரே ரேடியேஷன், கிராவிடேஷனல் வேவ் சிக்னல்ஸ். இதன் மூலியமா அதோடைய ஆக்டிவிட்டியை நம்மளால ட்ராக் பண்ண முடியும். இப்போ யூனிவர்ஸ்ல பெரிய பிளாக் ஹோல் பத்தி நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல் மில்லியன்ஸ் ஆஃப் சூரியனுடைய மாஸுக்கு சமமா இருக்கும். அது கேலக்சியோடைய மையத்துல தான் இருக்கும். உதாரணத்துக்கு சாஜிரோடியஸ் A ஸ்டார் மில்கிவேயோடைய சென்டர்ல இருக்கு. M87 ஃபோனிக்ஸ் அப்படின்ற ஒரு கிளஸ்டர்ல இருக்கு. ஆனா இந்த கதையோடைய ஹீரோ இதெல்லாம் இல்ல. இது ரொம்ப ரொம்ப குட்டி பிளாக் ஹோலோடைய கதை. 2001 நாசாவோடைய ரோசி எக்ஸ் ரே டைமிங் எக்ஸ்ப்ளோரர் சேட்டலைட் ஒரு பைனரி ஸ்டார் சிஸ்டமா பார்த்துச்சு. அது XTE J1650500. இந்த பைனரி சிஸ்டம்ல ஒரு ஆர்டினரி ஸ்டார் இருந்திருக்கு. அதுக்கு பக்கத்துல ஒரு மேசிவான ஆப்ஜெக்ட் இருந்திருக்கு. அது லைட்டை எமிட் பண்ணல, ஆனா அதுல இருந்து வர்ற எக்ஸ்ரே இன்டென்ஸா ரொம்ப அதிகமா இருக்கு. அனலைஸ் பண்ணும்போது அது ஒரு பிளாக் ஹோல். அதோடைய மாஸ் நம்மளுடைய சூரியனை 4 சூரியன் ஆக்கணும்னா எவ்வளோ இருக்கும்? அவ்வளோதான் இருந்திருக்கு. இதை நம்ம அக்யூரேட்டா சொல்லணும்னா 3.8 மடங்கு சூரியனுடைய மாஸுக்கு சமமா இருக்கு. இதுவே இது வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்ச ரொம்ப ரொம்ப குட்டி பிளாக் ஹோல். இது ஒரு மிகப்பெரிய மைல் ஸ்டோன். ஏன்னா பிசிக்ஸ்ல ஒரு லோயர் லிமிட் இருக்கு. இந்த நியூட்ரான் ஸ்டாருக்கான மேக்ஸிமம் மாஸ் ரஃப்லி 2.5 சோலார் மாசஸ். அதை விட அதிகமாக மாஸ் இருந்துச்சுன்னா அது ஸ்டேபிளாக இருக்க முடியாது. அது கொலாப்ஸ் ஆகி பிளாக் ஹோலாக மாறும். அதனால நம்ம சூரியனுடைய மாஸோட கிட்டத்தட்ட 3.8 மடங்கு அளவு இருக்கிறத இந்த பிசிக்ஸோடைய பார்டர் லைன்னு சொல்லுவோம். இந்த எல்லை தான் இருக்கு. இந்த எல்லையில் இந்த பிளாக் ஹோலை நம்ம வச்சுருக்கோம். ஸோ பிளாக் ஹோல் தியரட்டிக்கலாக கூட லாங் டேர்ம் ஸ்டேபிளாக இல்லைன்றதை நம்ம ஒத்துக்கிறணும். அதனால XTE J1650500 ஒரு காஸ்மிக் எட்ஜில் இருக்கக்கூடிய ஒரு கிரியேஷன். அது நம்ம பார்க்கறதுக்கு ரொம்ப சின்னதாக இருந்தாலுமே அது டைம் அண்ட் ஸ்பேஸ் ரெண்டையுமே பெண்ட் பண்ணுது. இந்த பிளாக் ஹோலோடைய ஈவெண்ட் ஹொரைசான் வெறும் ஒரு சில கிலோமீட்டர் விட்டு மட்டும்தான் இருக்கு. இதோடைய கிராவிட்டி மில்லியன்ஸ் ஆஃப் டன்ஸ். நம்ம பூமியை ஒன்று சேர்த்தோம்னா அதோடைய கிராவிட்டி எவ்வளோ இருக்குமோ அதுக்கு ஈக்குவலாக இருக்கு. பிளாக் ஹோல்னா
கிராவிட்டியோடைய எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட். ஆனா குவாண்டம் பிசிக்ஸ் அதோடைய வேரலாவா வெளிப்படுத்துது. ஐன்ஸ்டீன் சொன்னது ஸ்பேஸ் அண்ட் டைம் கண்டினியூஸா கர்வ் ஆகும், அதாவது வளையம். குவாண்டம் வேர்ல்ட் அது சொல்றது அதோடைய எனர்ஜி டிஸ்ட்ராக்ட் ஆகிற ஒரு பாக்கெட் தான் அது. ரெண்டுமே சந்திக்கிற இடம் இதுதான் பிளாக் ஹோலுடைய ஈவென்ட் ஹொரைசான். ஸ்டீஃபன் ஹாக்கிங் இதை 1974 ஸ்டடி பண்ணும்போது அவர் ப்ரெடிக்ட் பண்ணது பிளாக் ஹோலுடைய பெர்ஃபெக்டான அப்சர்வ்ஸ் இல்லை, ஆனால் அதோடைய தெர்மல் ரேடியேஷன் எமிட் ஆகுது. அதை நம்ம ஹாக்கிங் ரேடியேஷன் சொல்லுவோம். அதாவது அது அந்த பிளாக் ஹோலுடைய உயிர் இழக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ரேடியேஷன் ஸ்லோவா பிளாக் ஹோலை எவாபரேட் ஆகும். அதாவது சின்ன பிளாக் ஹோல் ரொம்ப நீண்ட நாட்களுக்கு வாழாது, சில வினாடிகள்லயே அதை அழிஞ்சிடும். இதுதான் பிசிக்ஸுக்கு இன்னும் புரியாத பசிலா இருக்கு. ஒரு பிளாக் ஹோலுடைய இன்ஃபர்மேஷனை நம்ம ப்ரிசர்வ் பண்ணணுமா அல்லது அதை அழிச்சிடணுமா? இதை நம்ம இன்ஃபர்மேஷன் பேரடாக்ஸ்னு சொல்லலாம். இப்போ நம்ம ஒரு சின்ன டைம் டிராவலை ஸ்டார்ட் பண்ணலாம். சுமார் 13.8 பில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி அப்போ யூனிவர்ஸோடைய எல்லாமே ஒரு அட்டாமிக் பார்ட்டிகளோட அது உருவாகலை. அது பியூர் எனர்ஜி ரேடியேஷனால இருக்கு. இந்த சின்ன சின்ன ரேடியேஷன் சில இடங்கள்ல மேட்டரை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்கு. அது ரொம்ப அதிகமா இருந்திருக்கலாம். இந்த இடங்கள் கொலாப்ஸ் ஆகி உருவானது தான் பிரிமோடியல் பிளாக் ஹோல். நம்ம PBHS சொல்லுவோம். இது நட்சத்திரம் இல்ல, இது நட்சத்திரத்துடைய சோர்ஸும் இல்ல. பிக் பேங் ஆரம்பத்துல இருந்தே நேரடியாவே உருவான ஒரு பிளாக் ஹோல். இதோடைய சைஸ் வைஸா அது ஆட்டம் அளவுக்கு இருந்தாலுமே மேஸ் வைஸா ஒரு மிகப்பெரிய மன அளவுக்கு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பீனட் அளவிலான, அதாவது வேர்க்கடலையுடைய அளவில் இருக்கக்கூடிய ஒரு பிரிமோடியல் பிளாக் ஹோல் ஒரு மிகப்பெரிய மலையுடைய மேஸுக்கு சமமாக இருக்கும். இது இன்னும் யூனிவர்ஸில் இருந்துச்சுன்னா அதுதான் டார்க் மேட்டருக்கான முதன்மையான காரணமாக இருக்கும். டார்க் மேட்டர் யூனிவர்ஸோடைய 27% மாசை வச்சிருக்கு, ஆனால் டைரக்டாக நம்ம பார்க்க முடியாது. இதனால சில ஆஸ்ட்ரோபிசிஸ்ட் இது டார்க் மேட்டருடைய பிசிக்கல் ஃபார்ம்ல இருக்கலாம்னு சொல்றாங்க. JWST, LIGO, விட்கோ மாதிரியான சில முக்கியமான அப்சர்வேஷன் இதை தேடிக்கிட்டே இருக்கு. ஒரு நாள் கண்டிப்பா நம்ம இதை டிடெக்ட் பண்ணுவோம். அது நம்மளோட எக்ஸ்டென்ஷனோட ஆரிஜினை இது டிஃபைன் பண்ணலாம். ஒரு குட்டி பிளாக் ஹோல் என்னதான் ரொம்ப சின்னதா இருந்தாலுமே அதனுடைய கிராவிட்டி ரொம்ப அதிகமா இருக்கும். அது ஸ்பேஸ் அண்ட் டைமை ரொம்ப அழகாக பெட் பண்ணும். லா ஆஃப் ஃபிசிக்ஸை இது கண்டிப்பாக சோதிச்சு பார்க்கும். அதாவது பெரிய அளவில் எனர்ஜி தான் பெருசு. அதுதான் இந்த பிரபஞ்சத்துடைய உண்மையான விஷயம். நீங்கள் நைட் டைமில் வானத்தை பார்த்தா நட்சத்திரங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுக்கு நடுவில் பல ஸ்பேசஸ் இருக்கு. அது வெறும் ஸ்பேஸ் மட்டும் இல்லை, அது டார்க்னஸ் உடைய ஷேடோன்னு சொல்லலாம். இந்த ஷேடோவில் இருக்கக்கூடிய சின்ன ஆட்டம்ஸ் அளவிலான பிளாக் ஹோல் அது நம்ம பார்க்காம கூட நம்ம கண்ணுக்கு தெரியாம கூட இருக்கலாம். ஆனால் பிரபஞ்சத்துடைய உண்மை என்ன தெரியுமா? அது நம்மளை பிரிச்சு பார்க்கல, நம்மளை ஒன்று சேர்க்குது. லைட்டும் டார்க்னஸும் ரெண்டுமே ஒரே கதையோட ரெண்டு பக்கம்னு சொல்லலாம். ஒரு சின்ன பிளாக் ஹோல் அது நம்மளுடைய ஆரம்பத்தையும் முடிவையும் சேர்க்கக்கூடிய ஒரு இடமா கூட இருக்கலாம். ஸோ தி யூனிவர்ஸ் ஸ்பீக்ஸ், we listen.